வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பதக்குடி. முட்டை மிட்டாய் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாமை தண்ணீரில் ஊற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். 50 கிராம் பாதாம் நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு. அது தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் 3 எக் ஆட் பண்ணிவிட்டு அதை பீட் பண்ணுறேன். நூறு கிராம் அன்ஸ்வீட்டட் கோவா ஆட் பண்ணுறேன். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். சுகர் அதிகமாக சாப்பிடாதவங்க கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பத்து ஏலக்காய் பவுட்ரு பண்ணி அதையும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சால்ட் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். டூ டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது அது மெல்ட் ஆகிடும். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திக்காக ஆகிடுச்சு. இப்போது கேக் பேனில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ரப் பண்ணியாச்சு. அதில் இந்த பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பு அல்லது மணல் ஆட் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் போட்டு அது இந்த பேனை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா 1/2 ஹவருக்கு அப்புறம் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கு மேலே கீயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் ஆனதும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹீட் ரெடியூஸ் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை தூவி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா அதை எடுக்கவே வராது. ஹீட் ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பார்க்கவே சாப்பிட தோணுது. ரொம்ப ரிச்சான ஸ்வீட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டில் இந்த கோவாலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.